அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஈதுல் அதா நம்மளை அடைய செய்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த தியாக திருநாள் என்பது என்ன, இதோடைய வரலாறு என்ன, இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுவோம். இந்த வீடியோ நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க தெரிஞ்சுக்கொண்டாங்கன்னா அது நன்மை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தருவானாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகின்றான் நற்செய்தி சொல்வதற்கு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டில் போய் சொல்றாங்க, உங்களுக்கு குழந்தை பிறப்பதாக அல்லாஹ் நற்செய்தி சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்கான் உங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்றாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொல்றாங்க, நானே கேள்வியா இருக்கிறேனே, இப்ப இந்த நேரத்தில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், சாத்தியமா கேட்குறாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது நடந்தே தீரும், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியோடைய வயிற்றில் குழந்தை உண்டாகுது. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வருது, உங்களுடைய மனைவியை பொட்டல் காலில் அனுப்புங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. இது நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம், வயசானதுக்கு அப்புறமா தான் குழந்தைய உண்டாகுது, பொட்டல் காடு எப்படி போறது, இப்படி நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனா அவங்களுக்கு அப்படிலாம் வரல. அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்க, அல்லாஹ் கட்டளையா நான் அதை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அந்த பொட்டல் காடில் போனாங்க. அங்க உணவே இல்லை, தண்ணீரே இல்லை. குழந்தை பொறுக்கிற சமயம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தை அந்த பாலைவனத்தில் பிறக்குது, அந்த குழந்தை கால் அடிக்குது அந்த பாலைவனத்து மண்ணில், அதுல இருந்து பீரிட்டு தண்ணி வருது, அந்த தண்ணி தான் ஜம்சம் நீராகும். அதுல இருந்து அவங்க தண்ணீர் அறிந்து கண் குளிர்ச்சி ஆகுறாங்க, பசியை தீர்க்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயதாவது, அறிவு அளவுக்கு பேசுற திறமை உள்ளவராக அவர் அந்த டைம்ல ஏஜ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு அல்லாஹ் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கான். என்ன கனவுனா, தன்னுடைய மகனை பலியிடுவதாக கனவு காண்றாங்க. இதை பத்தி அங்க தன் மகன் கிட்ட, ஏன்பா நான் இந்த மாதிரி உன்னை பலியிடுவதாக அல்லாஹ் எனக்கு கனவு கொடுத்துருக்கான், கட்டளை எடுத்துக்கிற மாதிரி கனவு வருதுன்னு சொல்றாங்க. அதற்கு மாறே சொல்லாம, அப்படியா அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சரிங்க அப்பா நீங்க என்ன அல்லாஹ்வுக்காக பலியிடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க கூட்டிட்டு போற அந்த மலைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் வழி கெடுக்கிறான். 21 தடவை கல்லால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஷைத்தானை அடிக்கிறாங்க. கடைசியா வெட்ட போறாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாப்பா என்னை சட்டை கழட்டுருங்க, நான் குப்புற படுத்துறேன், என்னை நீங்க குப்புற வெட்டுங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா பாக்குற மாதிரி வெட்டினாக்கா